கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரசங்கி 1வது அதிகாரத்தின் 4வது வசனம், ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒரு நாள் போகிறது, மறுநாள் வருகிறது. ஒரு வாரம் போகிறது, மறுவாரம் வருகிறது. ஒரு மாதம் போகிறது, மறு மாதம் வருகிறது. இந்த ஆண்டு போக போகிறது, அடுத்த ஆண்டு வரப்போகிறது. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 12வது வசனம், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. இந்த ஆண்டிலே 53 வாரங்கள் இருந்தது. 53வது ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். இனி வரும் ஆண்டிலே 52 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. நாம் எவ்வளவாய் அழுக்கற கழுவப்பட்டிருக்கிறோம், நாம் எவ்வளவாய் சுத்தமாகி இருக்கிறோம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. நாம் முன்பு இருந்ததில்லை, இப்போது இருக்கிறோம், இனி இருக்க போவதில்லை. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கும். நான் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் என் பார்வைக்கு சுத்தமாய் நான் தோன்றுகிறேனா? இல்லை என்று சொன்னால் இந்த சந்ததியிலே அழுக்கற கழுவப்பட்ட சுத்தமான ஒரு தேவ பிள்ளையாய் நான் காணப்படுகிறேனா என்ற கேள்வியை இந்த நாளிலே கேட்டு பார்க்க நாம் நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். நம்மை நாமே சுய பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் போகிறது, மறுநாள் வருகிறது. அதுபோல இந்த ஆண்டு போக போகிறது, மறு ஆண்டு வரப்போகிறது. இந்த நாள் முழுவதும் நான் எவ்வளவாய் என்னிலே அழுக்கு கழுவப்பட்டவனாய், பாவம் நீக்கப்பட்டவனாய், சுத்திகரிக்கப்பட்டவனாய், நான் சுத்தமானவனாய் காணப்படுகிற பிள்ளையாய், சந்ததியாய் இருக்கிறேனா என்ற கேள்வியை நீதிமொழிகள் 30:12 கேட்கிறது. ஆதியாகமம் 7வது அதிகாரத்தின் 1வது வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் நோவாவிற்கு ஒரு சான்றிதழை கொடுத்தார். நீ நீதிமான். நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே, இந்த சந்ததியிலே நாம் நீதிமான்களாக காணப்படும்படிக்கு அழுக்கற கழுவப்பட்டவர்களாய், சுத்தமானவர்களாய் இருக்கிறோமா? ஏனென்றால் ஒரு ஆண்டு போக போகிறது. இந்த ஆண்டிலே என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்ன? நான் எவ்வளவாய் நீதிமானாக மாறி இருக்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நீதிமான் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கிறவர்கள். இருதயத்திலே அவரை எவ்வளவாய் நாம் பற்றி இருக்கிற சந்ததியாக இருக்கிறோம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. ஒரு ஆண்டு போகிறது, மறு ஆண்டு வருகிறது. நாம வந்தால் எப்படிப்பட்ட சந்ததியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுவாரா? நம்மை பார்த்து சொல்லுவாரா? ஆகவே அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியார் உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்ல வேண்டும், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். ஆகவே அழுக்கற கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இன்னும் அழுக்கோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்ததி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் சொல்ல வேண்டும், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன் என்று சொல்லத்தக்கதான தகுதியுடையவனாய் நான் இந்த ஆண்டிலே காணப்படுகிறேனா? ஏனென்றால் இந்த ஆண்டு போகிறது, மறு ஆண்டு வருகிறது. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த புதிய ஆண்டு, புதிய வீடு, புதிய குழந்தை பிறப்பு, புது புது சந்தோஷங்கள் தான். ஆனால் ஒன்றை யாரும் சிந்திப்பார் இல்லை. அது என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் மரணத்தை நோக்கி பிரயாணமாகி கொண்டே இருக்கிறோம். நினைக்கலாமா, இது ஏன் இந்த சிந்தனை, இவ்வளவு ஒரு கேடான சிந்தனை அவசியமா? மரணத்தை நோக்கி நாம் பிரயாணமாகி கொண்டே இருக்கிறோம். இந்த ஆண்டு போகிறது, அடுத்த ஆண்டு
அது ஹேப்பி நியூ இயர் என்பது ஹேப்பியாக இருந்தாலும், நான் இந்த ஆண்டிலே எவ்வளவாய் இந்த சந்ததியிலே கர்த்தருக்கு முன்பாக நீதியின் பிள்ளையாய் காணப்படுகிறேன், நீதிமானாக காணப்படுகிறேன், என்னிலே இருக்கிற அழுக்கு கழுவப்பட்டிருக்கிறதா? என் பார்வைக்கு நான் சுத்தமானவன் என்று நான் சொல்லுவேன். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? அழுக்கற கழுவப்பட வேண்டுமே, சுத்தமாக வேண்டுமே. என் பார்வைக்கு நான் சுத்தமானாக காணப்படலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நோவாவை நோக்கி கர்த்தர் சொன்னார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னால், வரப்போகிற அழிவுக்கு விலக்கி காக்கும்படியாக நோவா என்ற ஒரு நீதிமான் இருந்தபடியினாலே அந்த முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நோவாவின் மனைவியோ நோவாவின் பிள்ளைகளோ மருமக்கமாரோ எப்படிப்பட்டது என்று கர்த்தர் கூறவில்லை. உன்னை என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்னை என்று அவர் சொல்லுகிறார். இதனுடைய சாரம் என்ன என்று கேட்டால், நம்முடைய குடும்பத்திலே 6 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். அவர்கள் எவ்வளவாய் அழுக்கற கழுவப்பட்டிருக்கிறாள் என்பதும், நான் எவ்வளவாய் அழுக்கற கழுவப்பட்டிருக்க என்பதும் எனக்கே தெரியும். என்னை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுவாரா? ஒரே ஒரு நீதிமான் நிமித்தமாய் 2 பெரிய பட்டணங்களை ஆசீர்வதித்த கர்த்தர் நோவா என்ற ஒரு நீதிமான் நிமித்தமாய் முழு குடும்பத்தையும் அழிவுக்கு விலக்கி காக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொன்னால், நீங்கள் கடந்த 53 வாரங்கள் தேவாலயத்துக்கு வந்திருந்தாலும் நீங்கள் அழுக்கற கழுவப்பட்ட சந்ததியாய் காணப்படுகிறீர்களா என்பது உங்களுக்கே தெரியும். ஏனென்றால் கடமையாக தேவாலயம் கொடுக்கிறவர்கள் ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமர்ந்து விட்டு வந்தால் போதும் என்ற ஒரு தீர்மானத்தோடு வருகிறவர்கள் உண்டு, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் 53 வாரங்கள், ஒரு வாரம் போகிறது, மறுவாரம் வருகிறது, மறுவாரம் போகிறது, ஒரு வாரம் வருகிறது. 53 வாரங்களில் நான் எவ்வளவாய் எனக்குள்ளாக உள்ள அழுக்கு கழுவப்பட்டது, நான் எவ்வளவாய் சுத்தமானேன், நான் சுத்தமான சந்ததியாய் காணப்படுகிறேனா? ஏனென்றால் கர்த்தர் நோவாவை நோக்கி சொல்லுகிறார், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லி நோவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் நோவாவினாலே அந்த குடும்பத்துக்கு உண்டானது. ஆகவே உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாக நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும். நீங்கள் அழுக்கற கழுவப்பட்டிருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரா இயேசுக்கும்பாக நிற்கையில் கர்த்தர் என்னை வாழ்த்துவாரா, ஆசீர்வதிப்பாரா, எனக்கு ஒரு நல்ல சான்றிதழை அவர் கொடுப்பாரா என்ற கேள்விக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 1 அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கு நிலைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்கையிலே உங்களை பார்த்து சொல்லுவாரா, இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுவாரா? ஏன்? ஒரு ஆண்டு தொடங்கினதை போல இருக்கிறது, மறு ஆண்டு துரிதமாக வந்து விடுகிறது. நாம் மரணத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இமைப்பொழுதும் மரணத்தை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறபடினாலே ஒவ்வொரு இமைப்பொழுதும் நான் அழுக்கற கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்குள்ளாக என்ன அழுக்கு இருக்கின்றது எனக்கே தெரியும். கபடம், சூது, வாது, வஞ்சனை, போட்டி, பொறாமை, துர்க்குணங்கள் அநேகம் உண்டு. இந்த குணங்களிலேயே கழுவப்பட வேண்டிய ஒரு மேலான குணம் எது என்று சொன்னால் பொறாமை என்ற ஒரு குணம். நான் பொறாமை உள்ளவனா இருந்தால் என் பார்வைக்கு நான் சுத்தமானாக காணப்படுவேன். நான் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஆகவே பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு என்று வேதம் நமக்கு ஒரு பட்டியலை கொடுக்கிறது. இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. மனம் போன போக்கிலே போகிறவர்கள், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த சந்ததியின் மத்தியிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவாதி தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் காணப்பட கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், அறிவை போதிக்கிறார், ஞானத்தை போதிக்கிறார். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே வாழ்ந்த நோவா நீதிமானாக இருந்தார். ஆபிரகாம் தேவனை
விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நேரான பாதையில செல்கிற நாம் கோணலான மாறுபாடான வழியிலே பிரயாணப்பட்டால் நாம் சீரான வழியிலே கடந்து வர பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, குற்றமற்றவர்களாய் நீங்கள் வாழுங்கள், கபடற்றவர்களாய் நீங்கள் வாழுங்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளையாய் நீங்கள் வாழுங்கள். நீங்கள் குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், மாசற்றவர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். உங்களுடைய மனமே உங்களை குற்றப்படுத்துமையானால், உங்கள் மனமே உங்களை அசுசிப்படுத்துமையானால் உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆகவே ஒருவனுடைய மனமே அவனுக்கு நியாயாதிபதியா இருக்கிறது. மனமே அப்படி நினைவே அவனை சொல்லும், நீ உண்மையிலேயே குற்றமற்றவனாய், கபடற்றவனாய், மாசற்றவனாய் வாழ்கிறாயா? பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததி, இந்த சந்ததியில நீங்கள் குற்றமுடையவர்களாய் இருக்கிறீர்களா? கபடு உண்டா? மாசு உண்டா? தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி. எல்லோரும் பரிசுத்தவான்களை போல காணப்படுவோம். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இன்டர்னல் உள்ளான ஆவி. உங்கள் ஆவி உங்களை குற்றப்படுத்தினால் இந்த ஆண்டு போகிறது, மறு ஆண்டு வரப்போகிறது. இன்று இரவு 12 மணிக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து அவர் சொல்ல வேண்டுமே, இந்த சந்ததியில், இந்த பட்டணத்தில், இந்த நகரத்தில் நான் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுவாரா? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம், பக்கம் 153. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவளாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்ற சனங்களை விட்டு, சந்ததியை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நான் உம்முடையவன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நான் குற்றமற்றவன், நான் கபடற்றவன், நான் தேவனுடைய மாசற்ற பிள்ளை, நான் உன்னுடையவன் என்று சொல்லக்கூடிய தேவ தகுதியை பெற்றவர்கள் எத்தனை பேர்? என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். நான் உன்னுடையவன் என்று சொன்னால், நான் உம்முடையவன் என்று சொன்னால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னுடையவன். அல்லேலூயா. நாம் எல்லாம் சொல்ல ஏசப்பா 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 என்று சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்ல உரிமை இருக்கிறது. யார் அவரை பார்த்து ஏசப்பா என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி தடை செய்ய முடியாது. நாம் ஏசப்பா ஏசப்பா என்று அழைக்கும் பொழுது அவர் சொல்ல வேணும், என் மகனே என் மகளே என்று சொல்ல வேணும். அந்த தகுதி உடையவர்களாய் நாம் வாழ வேணும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவளும் கவனற்றவளும் மாசற்றவளும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அவர் சொல்லுவார், நீ என்னுடையவன் என்று சொல்லுவார். ஏசப்பா என்று அழைத்தால் அவர் என் மகனே என்று பதில் சொல்லுவாரா? அழைப்பாரா? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறதே. ஒரு ஆண்டு போகிறது, மறு ஆண்டு வருகிறது. என்னுடைய நிலை என்ன? நான் அழுக்கற கழுவப்பட்டிருக்கிறேனா? நான் சுத்தமா இருக்கிறேனா? என்னிலே குற்றங்கள் எதுவும் உண்டா? என்னிலே கபடு உண்டா? நான் தேவனுடைய மாசற்ற பிள்ளையா இருக்கிறேனா என்ற கேள்விகளுக்கெல்லாம் கேள்விகளை கேட்டு மனம் திரும்பும்படியாக இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நான் வந்திருக்கிறோம். யாருக்குமே ஜீவன் கிடையாது. வாயத்தரும் நல்ல சொல்லி ரொம்ப யோக்கியனை போல நான் பிரசங்கம் பண்ணலாம். நான் குற்றமற்றவனா இருக்க வேண்டும், நான் கபடற்றவனா இருக்க வேண்டும், நான் தேவாதி தேவனுடைய மாசற்ற பிள்ளையா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், பாவமற்றவர், குற்றமற்றவர், குறைவற்றவர், அவர் நீதியானவர். நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களை இருப்பீர்களாக. லேவியராகமம் 20:26. அவருக்கேற்ற பரிசுத்தம் என்று சொன்னால் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். அல்லேலூயா. அளவே இல்லாதது, முடிவே இல்லாதது, எண்ட்லெஸ், மெஷர்லெஸ், கவுண்ட்லெஸ், முடிவே இல்லாத பரிசுத்தம். ஆகவே எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே வாழ்ந்திருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் காணப்படும்படிக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தோம், தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு.
ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. அல்லேலூயா. 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 31வது நாள் வரையிலும் நான் உயிரோடு இருப்பேன். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் அதுவரையிலும் நான் உயிரோடு இருப்பேன் என்று உத்தரவாதமாய் சொல்ல போகிறவர்கள் யார்? ஒருவரும் சொல்ல இயலாது. ஏன்? நாளை என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்களுடைய நிலை என்ன? எவ்வளவாய் நீங்கள் அவருடையவளாய் மாறி இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு என்னை நானே கேட்கிறேன். உங்களை நீங்களே கேட்டுப்பாருங்கள். நான் கிறிஸ்துவனுடையவனா, கிறிஸ்தவனா? கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவனுடையவர்கள் எத்தனை பேர்? என்னையும் சேர்த்து தான் கேட்கிறேன். நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை என்னைத்தான் சொல்லுவேன். நான் கிறிஸ்தவன். ஆனால் கிறிஸ்தவனுடையவனா? கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. ஆகவே கோணலும் மாறுபடுமான சந்ததி நடுவிலே தங்களுடைய மாம்ச இச்சை நிமித்தமாய் சிக்கொண்டு சோதிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து குற்றமுள்ளவர்களாய், கபடானவர்களாய், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தகுதி இழந்தவர்களாய் காணப்பட்டால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடன் ஆகும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், மற்ற சந்ததியை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்களும் என்றால் அந்த சந்ததி நடுவிலே வாழ்ந்து கொண்டு கோணலும் மாறுபடுமான சந்ததியாய் காணப்பட்டால் இன்றைக்கு மனம் திரும்பி குற்றமற்றவளாய், கபடற்றவளாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் மாறும்படிக்கு உங்கள் பார்வைக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்களோ இல்லை என்றால் தேவாதி தேவனுடைய பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நீங்களே உங்கள் ஆவியிலே பதில் சொல்ல வேணும். அல்லேலூயா. கபடு, குற்றம், மாசு, 3 வார்த்தைகள். ஆகவே கபடு வேண்டாம், குற்ற உணர்வு வேண்டாம். நீங்கள் இரவில் நித்திரைக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் விசாரித்து பாருங்கள். உங்கள் மனச்சாட்சி உங்களோடு பேசும். நான் இன்றைக்கு எந்த தவறையும் செய்யவில்லை, என் மனதிலிருந்து நான் எந்த தவறையும் செய்யவில்லை என்று உங்கள் ஆவி உங்களை பார்த்து பேசுமா? ஆகவே கிறிஸ்தவர்கள் திரளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் யார்? நீ என்னுடையவனாய் இருக்கும் பொருட்டு, நீ என்னுடையவனாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு புரித்தேன். செப்பரேட்டிஸ்ட், சதுசேயர்கள் எல்லாம் செப்பரேட்டிஸ்ட். பைபிள் காலேஜில் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க தங்களை விட்டு செப்பரேட் பண்ணிக்குவாங்களா, நாங்க தான் பெரிய ஆட்கள். இன்றைக்கு செப்பரேட்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்ல வேணும், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், இந்த சந்ததியிலே நீ நீதிமான், அப்படியாய் நான் காண்கிறேன் கர்த்தர் சொல்ல வேண்டும். அதற்கான தகுதி என்ன? அழுக்கற கழுவப்பட வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய கபடு, சூது, வாது, வஞ்சனை, பொறாமை, குரோதம், விரோதம், பகை, வன்மம், 55 விதமான கெட்ட குணங்கள் இருக்கிறது மனிதனுக்குள்ளாக. 55 விதமான கெட்ட குணங்கள். அந்த ஒவ்வொரு குணங்களாய் நம்ம விட்டு மாறி இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட புதிதிலே இருந்ததை போல இன்றைக்கு வரை நான் இருக்கிறேனா? என் தேவனாய் கர்த்தருக்குமா நான் நின்றால் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுவாரா, நீ குற்றமற்ற பிள்ளை, நீ கபடற்ற பிள்ளை, நீ தேவாதி தேவனாகி என்னுடைய மாசற்ற பிள்ளையாய் இருக்கிறாய், நீ என்னுடையவள், என்னுடையவன் என்று கர்த்தர் என்னை சொல்லுவாரா என்ற கேள்வியோடு கூட இன்னும் ஆண்டை நாம் சந்திக்க போகிறோம். சொல்லாமல் அல்லேலூயா. நீங்கள் குற்றமற்றவளாய் வாழ வேண்டும். பரிசுத்த தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆமா, நான் உங்களை பரிசுத்தவான்களை மாற்றிடுவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. கவனிக்க வேணும். நான் உங்களை கழுவுகிறேன். எக்ஸ்டர்னல். உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், குரோதங்கள், விரோதங்கள், வன்மங்கள் எல்லாமே இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஜனமாய் மாறினீர்கள். ஆனாலும் இந்த கோணலும் மாறுபடுமான சந்ததி மத்தியில் வாழ்கிற நீங்கள் குற்றமற்றவளாய் வாழ்வதற்கு நீங்களே உங்களை ஒப்புக் கொடுக்க வேணும். ஆகவே அவர் சொல்லுகிறார் லேவியராகமம் 20:26 நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு நான் உங்களை மற்றவர்களை விட்டு, மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நம்மை வேறு பிரித்த தேவனாய கர்த்தர். ஆகவே சங்கீதம் 112:1 சொல்லுகிறது, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கவனிங்கள், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவரை கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்க வேண்டும். அந்த சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும். அப்ப கட்டளை என்ன சொல்லுகிறது?
பாவத்திற்கு விலகி இருங்கள் என்று சொல்லுகிறது. பாவத்திற்கு விலகி இருக்கிற நான் எப்படிப்பட்டவனாய் மாற வேணும்? பரிசுத்தனாய் காணப்பட வேண்டும். அப்ப கட்டளைகள், அநேக கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 1:16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று யூ பி ஹோலி எழுதியிருக்கிறதே. அது எங்கே எழுதியிருக்கிறது? லேவியராகமம் 20:26 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபை கூடுகிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், வேதாகமம் வாசிக்கிறேன், காணிக்கை தசமங்கள் எல்லாம் நான் கொடுக்கிறேன், நான் பரிசுத்தன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நான் தவறாமல் தேவாலயம் கொடுக்கிறேன், நான் தவறாமல் வேதம் வாசிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்றோர் பந்தியிலே கலந்து கொள்கிறேன், நான் அவருக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமேயானால் இவைகளெல்லாம் பரிசுத்த வாழ்விற்கான அடையாளங்களே அல்ல. ஏனென்று கேட்டால், கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிறவர்களும் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறார்கள். நாம் ஆகிலும் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆலயத்துக்கு வருகிறோம். கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் தினமும் 3 வேளை ஆலயத்துக்கு போகிறார்கள், வாரம் முழுவதும் ஆலயத்துக்கு போகிறார்கள். அவர்களும் தங்களுடைய மத நூல்களை வாசிக்கிறார்கள், அவர்களும் தங்களுடைய ஸ்நானங்களை அனுஷ்டிக்கிறார்கள், அவர்களும் காணிக்கைகளை படைக்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறார்கள். நாமவென்றால் பாவமற்ற வழியிலே வாழ்ந்து பாவமற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், பரிசுத்தவான்களாய் வாழ்வதிலே தான் நம்முடைய பரிசுத்த வாழ்வு பூரணப்படுகிறது. ஆகையினாலே தவறாமல் சபை கூடுகிறேன், தினமும் வேதம் வாசிக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் பந்தியில கலந்து கொள்கிறேன், அவருக்கு அந்த காணிக்கைகளை கொடுக்கிறேன், இதெல்லாம் நல்லதுதான். நாம் செய்கிறதை காட்டிலும் பல மடங்குகள் அதிகமாக கிறிஸ்தவத்துக்கு வெளியே செய்கிறார்கள். அவர்களும் நன்மை செய்கிறார்கள், தான தர்மங்களை செய்யத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களும் நாமும் எதில் வித்தியாசப்படுகிறோம் என்று சொன்னால், நம் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், அவரை தொழுகிற நானும் பரிசுத்தனாய் இருக்க வேணும். என்னிலே குற்றம் இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, மாசு இருக்கக்கூடாது, என் பாவங்கள் கழுவப்பட்டேன் என்ற நிச்சயம் எனக்குள்ளாக இருந்து என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவரை போல நானும் பரிசுத்தராய் இருப்பேன் என்று தீர்மானிக்கிற தீர்மானமே, நீ என்னுடையவன், உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லத்தக்கதாக ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, ஒரு ஆண்டு போகிறது, மறு ஆண்டு வருகிறது. ஆனால் அவருக்கு பிரியமான சந்ததி எது? ஒரு குழந்தை பிறந்திருக்குமே, ஆனால் அதற்கு ஜெபிக்க சொன்னால் நான் இந்த வசனத்தை சொல்லுவேன், ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. கர்த்தாவே, இந்த சந்ததி உமக்கு பிரியமான சந்ததியாய் மாற நீர் கிருபை செய்யும். அல்லேலூயா. இத்தனை பேர் அப்படி சொல்லுகிறோம். நம்முடைய குடும்பம் எந்த நிலையில இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய சந்ததி எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வைக்கு அல்ல, தேவனுடைய பார்வைக்கு குற்றமற்றவர்களாய், தேவனுடைய பார்வைக்கு மாசற்றவர்களாய், தேவனுடைய பார்வைக்கு கபடற்றவர்களாய் நோவாவும் அவர் குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசிக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயம் ஒரு பேழை. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நோவா மாத்திரம் பிரவேசிக்கவில்லை, நோவா அவருடைய குடும்பத்தார் யாவரும். இன்றைக்கு தேவாலயத்தில் பிரவேசிக்கிற நம்மில எத்தனை பேர் குடும்பமாக காணப்படுகிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் அவர்களுக்காக எவ்வளவாய் ஜெபிக்கிறீர்கள்? என் இயேசுவே, என் குடும்பத்தை நீ காணும், ஆசீர்வதியும். கோணலும் மாறுபாடுமான இந்த பூமியிலே வாழ்கிற என்னுடைய பிள்ளைகள் குற்றமற்றவளாய், கபடற்றவளாய், மாசற்றவருடைய பிள்ளைகளாய் மாறுபடிக்கு என் மகனை, என் மகளை ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நாங்கள் பரிசுத்தராய் ஆக வேண்டுமே, அதற்கு கிருபையும் என்று ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டா? ஜெபத்துல ஒரு முறை நாங்கள் ராயக்கோட்டை என்ற ஊரிலே ஒரு பாஸ்ட் வீட்டு மாடியில் தங்கி இருந்தோம். அப்போது வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தோம். அந்த வீட்டில் ஒரு வயதான பாட்டி, அதற்கு கண் தெரியாது, காது கேளாது, வாய் பேச முடியாது, மிகவும் குறுகி ஒரு கட்டிலில் படுத்திருக்கிறது. அந்த பாஸ்டையோட மாமியார், அவர் பேரு எட்வின். அவர் சொன்னாரு, எங்க மாமியார் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். எப்படி ஜெபம்னு சொல்லட்டுமா? என்னை பரிசுத்தமான பாதையில நிறுத்தி, பரிசுத்தரே நீர் உமக்கென்று சேர்த்துக் கொள்ளும், அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்குமா. கண்ணு தெரியாது, காது கேளாது, வாய் பேச தெரியாது, புரியாது, ஆனா முனக்கமெல்லாம் எப்படி? என்னை பரிசுத்தமான பாதையில நடத்தி, பரிசுத்தரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு. அவர் சொல்லி ஆச்சரியப்படுவார்,
அது போய் இனிமே என்ன பாவத்தை பண்ண போகுது? வயசான பாட்டி, நடக்க முடியாது, பேச முடியாது, கண் தெரியாது, காது கேளாது, அதனுடைய முணக்கம் எப்படின்னா, பரிசுத்தரே என்னை பரிசுத்த பாதையில் நடத்தி பரிசுத்தமாய் ஏற்றுக்கொள்ள பரிசுத்தரை முடிச்சா இப்படியே சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ எந்த ஒரு தவறுகளும் செய்ய வாய்ப்பே இல்லாத ஒரு ஆத்மாவின் ஆசை, வாஞ்சை. ஆகவே இன்றைக்கு பரிசுத்தவான்களை போல வெள்ளையும் வெள்ளையும் அணியலாம். உள்ளான ஆவியிலே அதை இயேசு கிறிஸ்து அற்புதமாய் சொல்லுகிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் வெள்ளையும் வெள்ளையும் போடுவோர்னு அவருக்கு தெரியும். வெள்ளையும் வெள்ளையும் போட்டா ஹோலியா ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. எங்க வீட்லயும் ஒரு சந்ததி வந்திருக்கு. அல்லேலூயா. அந்த சந்ததி பேரு கிளாட்சன். அது உண்மையிலே கிளாட் வருமா? கர்த்தர் தான் பாருங்க. கிளாட்சன் எப்படி பேரு? மகிழ்ச்சியின் புத்திரன், சந்தோஷ மகன். இப்ப வேதம் என்ன சொல்லு என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்க மனுஷன் என்று சொன்னால், பிரதான கட்டளையாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். அல்லேலூயா. நம்முடைய உடன் பிறந்தவர்களை இன்னும் எத்தனை பேர் ரசிக்கப்படலை? அல்லேலூயா. பிரியமா, நம்ம உடன் பிறந்தவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களா? நம்முடைய சொந்தங்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்களா? நாம எப்படி இயேசுக்குள்ள வந்தோம்? இயேசுதான் நம்மை வேறு பிரித்து எடுத்தார். வெட்டி எடுக்கப்பட்ட கல் என்று ஒரு ஐயா சொல்லுவார். வேறு பிரிக்கப்பட்டவர்கள், முத்தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கும் பொருட்டு தேவனாகிய கர்த்தர் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ரொம்ப கவனம். நாம் யாரோடு சஞ்சரிக்கிறோம்? நாம் யாரோடு வாசம் பண்ணுகிறோம்? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டுதான். நோவா தேவனை பார்க்கவில்லை. ஆவியிலே, நினைவிலே, எண்ணத்திலே, சிந்தனையிலே நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், உத்தமன், 2 குவாலிட்டிஸ். ஒன்று நீதிமான், அவர் விசுவாசித்தவர். இன்னொன்று என்ன செய்தார்? உத்தமன். இந்த 2 குவாலிட்டி இன்னைக்கு நமக்கு இருந்தா பரிசுத்தமாய் வாழ முடியும். நல்லா கவனிங்க. உத்தமன் என்றால் யார் என்று கேட்டால், விளங்கிக் கொள்ளும்படியாக நீ பெரிய உத்தமியோ என்று சொல்லுவார்கள். ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அந்த கணவனோட காலத்தை கழித்து அவள் மரணத்தை சந்திக்கும் போது அவள் உத்தமி. உத்தம மார்க்கத்தார் இன்னார் என்று விளங்கும்படிக்கு உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் உத்தம மார்க்கத்தார்? அற்புதமாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசித்து அவரையே பற்றி கொண்டிருந்த நோவா. நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவரை விசுவாசித்த நீதிமானாகவும் அவரையே பற்றி கொண்ட உத்தமனாகவும் இருந்தார். அவர் தேவாதி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இந்த 3 வாக்கியங்களை நீங்கள் உங்களுடைய இதயத்தில் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அவரையே விசுவாசியுங்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களே கோணலும் மாறுபாடுமான ஜனங்களாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தாரே கோணலும் மாறுபாடுமான கூட்டத்தார் இருப்பார்கள். நீங்கள் வென்றால் சொல்லுங்கள், இல்லை இல்லை, நான் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன், அவரை உத்தமாய் பின்பற்றுகிறேன், நான் அவரோடு சஞ்சரிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களை வழிவழக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்திலே நிறைய இருக்கும். சோட்சம் பார்க்கலாம் என்று சொன்னா சொல்லாங்க, ஜோசியம் எல்லாம் போய். வானாதி வானங்களை சிருஷ்டித்தவர், பூமியை உண்டாக்கினவர், இன்றைக்கு ஆளுகை செய்கிறவர், இன்றைக்கு ராஜரிகம் பண்ணுகிறவர், அவர் எப்போது நன்மையை செய்கிறவர், அவர் பரிசுத்தர். அவரை போல நீங்களும் பரிசுத்தமான வழியிலே நடந்தால்தான் நீங்கள் அவருடைய இருப்பீர்கள் என்று சொல்லி கோணலும் மாறுபாடுமான சந்ததியை திருப்பும்படியான பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். வீட்டில் எல்லாரும் சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டே இருக்கிறார். அவங்க ஜோசியம் பார்க்க போவாங்க, குறியேற்க போவாங்க, ஏவுதலை நம்புவாங்க. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நோவாவை வென்றால் தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினாலே அவர் தேவனுடைய பார்வையிலே அந்த சந்ததியிலே நீதிமானாக காணப்பட்டார். நீங்கள் தேவாதி தேவனோடு சஞ்சரிப்பதை ஒருவரும் தடை செய்ய முடியாது, தெரியுமா? அதே வேளையில ஒருவரும் உதவி செய்ய முடியாது. எப்படி நான் தேவாதி தேவனோடு சஞ்சரிக்கட்டும்? ஒரு இடுக்கமான நிலை, ஒரு பிரயாணம், ஒரு தேவை, ஒரு திருமண வாழ்வு, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு புதிய கட்டடத்தை கட்டுவது, எதுவாக இருந்தாலும் என் தேவனாய் கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி அவரை முன்வைப்பதே, அவரோடு சஞ்சரிப்பது. பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல இடமா பாருங்க மக, கர்த்தர் நல்ல இடமா பார்த்து வச்சுட்டாரு, தெரியுமா உங்களுக்கு?
அவரோடு சஞ்சரிக்கிற இடம் எது? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நோவா தங்காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளாக நீதிமான் என் இயேசு எனக்கு எதை செய்தாலும் நன்மையாகவே செய்வார், அவர் என் வாழ்க்கையில என்றைக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவரோடு கூட நான் சஞ்சரிக்கிற உத்தமன் என்று சொல்லக்கூடிய தகுதியுடையவனாய் நான் காணப்பட அழைக்கப்படுகிறேன். பாப்பாவுக்கு எப்ப கல்யாணம்? நேற்றுக்கு ஒரு ஐயா கேட்டார், கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம். என்ன பதில் இது? நாங்கள் ஜீரோ பேலன்ஸ். மகனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது? அதை விட அற்புதமாய் நடக்கும். விசுவாசிக்கலாமா? நாங்க யார்ட்டும் புடுங்குறது இல்லை, யார்ட்டும் போய் சொல்றது, யார்ட்டும் நிதி வாங்குறது கிடையாது, பெருமைக்கா சொல்லல. கர்த்தர் நம்மள ஒரு நாள் நடத்தும் போது நம்ம ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா. ஏன் நீங்களெல்லாம் அந்த விசுவாச வாழ்வுக்கு வரக்கூடாது? அவர் சொல்லுகிறார், பாப்பாவுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்ல முறையில் நடந்துடும். கர்த்தர் தான் அதுக்கும். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய, சஞ்சலப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு என்று சொன்னால் பிள்ளைகளை எப்படி நல்ல நிலைக்கு கொண்டு வருவதா இல்லையா? அப்போ நோவாவின் பிள்ளைகளை குறித்து நோவா கவலைப்பட்டாரோ இல்லையோ, தேவனாய் கர்த்தர் கவலைப்பட்டார். அவர் சொல்றார், நோவாவே நீயும் உன் வீட்டார் அனைவரும் அந்த மூத்த மகன் வெளியே போட்டுரு. அத்தனை உள்ளவங்கன்னு சொன்னாரா கர்த்தர்? நான் ஒருவன் யோக்கியமா இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஆசிக்கப்படுவது. தெரியுமா உங்களுக்கு? என்னிலிருந்து அந்த ரேசஸ் போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒருத்தர் உத்தமமா இருந்தா உங்க ஆபீஸ் பூரா ரேசஸ் போயிட்டே இருக்கும். நீங்க செல்லுற இடமெல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்படும். அது உங்களுக்கு புரியாது. தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளையாக நீங்கள் எங்கே போனாலும் பரிசுத்தம், கோணலெல்லாம் நேராகும், செவ்வையாகும். நீங்கள் அவரால் வேறுவிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவராலே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளே. கோணலும் மாறுபாடுமாக போனால் முழு குடும்பமும் கோணலும் மாறுபாடுமாக போகும். யார் பொறுப்பு? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. ஒரு ஆண்டு போகிறது, மறு ஆண்டு வரப்போகிறது. என்னுடைய நிலை என்ன? நானே அழுக்கோடு இருந்தால் உங்களுடைய அழுக்கு நீங்காது. என்னில எந்த சுய இச்சைகள் இருக்கக்கூடாது, சுய விருப்பங்கள் இருக்கக்கூடாது. என்னை அழைத்த தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று சொல்ல, இருங்கள் என்று சொல்லல, இருப்பீர்களாக. ட்ரை டு ரீச் த ஹோலி லைஃப், அதான் அர்த்தம். அதுக்கு முயற்சி செய்யுங்கள் என்று அர்த்தம். அவர் வார்த்தை நீ பரிசுத்தம் அடைவாயா என்று சொல்ல பரிசுத்தமாக முடியாது. நானே என்ன செய்ய வேணும்? நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கணுமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், முடிவாக சொல்கிறேன், குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஒரு கணவனாய் ஒரு மனைவியாகிலும் நீதிமானும் உத்தமனுமாய் அவரோடு சஞ்சரிக்கிற இருந்தால் அந்த குடும்பம் பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்படும். இருக்குமா? நீங்க டிவியில செய்தி கேளுங்க, செல்போன்ல டிவி செய்தி கேளுங்க, தெரு தெருவா கூட எந்த கன்வென்ஷனுக்கு போவாங்க. சில பேர் அப்படித்தான் ஊர் ஊரா சுத்துறது. நீங்க நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்காத பட்சத்திலே பரிசுத்த வாழ்வு வாழ வழியே இல்லை. அக்காலங்களிலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம்தான் சபை கூடினார்கள், பரிசுத்தராய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு டிவியை திறந்தா போதும், தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு தெரியுமா? அந்த டிவியில வரக்கூடிய ஊழியம் யாருக்கு என்று கேட்டால், மருத்துவமனையிலே படுத்த படுக்கையா ஒருத்தர் இருப்பார், அவர் வியாதியில பலவீனராய் இருப்பார். அப்பொழுது டிவியில தோன்ற ஊழியக்காரர் சொல்லுவார், உன்னுடைய பலவீனம் மாற இயேசுவை ஏற்றுக்கொள். உடனே இவர் மரண பயத்தில் சொல்லுவார், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை என்ன சுகமாக்கும் என்று சொல்லி அவர் கண்கள் மடி ஜெபிக்கும் போது இவர் சுகமாவார். அதுக்குத்தான் டிவி ஊழியம். புரியுமா? நாங்கள் போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் தொலைக்காட்சி வழியாய் அவர்கள் செல்லுவார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் தேவன் தம்முடைய நாமத்தை மேம்படுத்த வல்லமை வெளிப்படுத்துவார். நீங்கள் வளர்ந்தவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கிரைமை கொள்ளப்பட்டவர்கள், நீங்களும் இன்னும் டிவியை பார்த்து கொண்டு அமர்ந்தால் எப்படி? விளங்கலன்னு சொல்றவங்களோ அல்ல சொல்லுங்க. இப்ப விளங்கிந்தோ அல்ல சொல்லுங்க. புரியுமா? நீங்கள் தேவனாய் கர்த்தராலே கிரயமை கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தேவாதி தேவனுடைய மாசற்ற சந்ததி, கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியிலே வாழுகிற நீங்கள் நீதிமான உத்தமனுமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளையாய் காணப்பட வேணும். நோவாவை பார்த்து கிண்டல் செய்தார்கள், பைத்தியக்காரா, மழை வரப்போகிறதா மழை, கடற்கரையிலே கப்பலை கட்டுவார்கள், இவன் காற்றுக்குள்ளே கப்பலை கட்டிக் கொண்டிருக்கிறான். அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி இருக்கலாம். நோவா ஃபேமிலி நோவா சொன்னதுப்புறம் செஞ்சிருக்காங்க. அதனால அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகம 6:22 வசனம், நோவா அப்படியே செய்தான். எப்படியே? தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி எல்லாம் நோவா செய்து முடித்தார். அதே போல தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு கட்டளை லேவியராகமம் 20:26, நீங்களும் என்றால் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மற்ற கிறிஸ்தவர்களை விட
நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா? மற்ற மார்க்கவாதிகளை விட நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா? சொல்லுவாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனா அவர் நல்ல பாஸ்டர். அது எப்படி நல்ல பாஸ்டர் ஆனாரு? சொல்லுங்க. நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனா அவர் நல்ல பாஸ்டர். அப்ப பொல்லாத பாஸ்டர் இருக்காங்க, நல்ல பாஸ்டர் இருக்காங்க. இருக்கா இல்லையா? ஜனங்கள் கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரே ஒரு மாறாத தன்மை, எதையுமே பாஸ்டர் நேரம் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு அவரை சொல்லிக்கிட்டு அந்த பாவத்தை நம்மையே வாங்கிட்டு, இதே மற்றவங்க இழுத்து போட்டு வெட்டிடுவாங்க, அடிப்பாங்க. கிறிஸ்தவத்தில் என்றைக்கும் மாறாத ஒரு தத்துவம், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி தவறுகளை திரளாக செய்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது தேவாதி தேவனுடைய சித்தம் என்ற ஒரு கோட்பாடு மாறாதா இருக்கிறது. அப்ப அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கோணலும் மாறுபாடுமா இருப்பார்கள். குற்றம் இருக்கும், கபடு இருக்கும், தேவனுடைய மாசற்ற பிள்ளையா இருக்க மாட்டார்கள். ஆனால் தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவாவோ வென்றால் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். அந்த நோவாவோ வென்றால் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கட்டளையை லேவியராகமம் 20:26 இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் உண்டு என்று சொன்னால், ஒரு கட்டளை உண்டு என்று சொன்னால் லேவியராகமம் 20:26. நீங்கள் பிரயாணிக்கையிலே, நீங்கள் பணியிலே இருக்கையிலே, குடும்ப வாழ்விலே, சமுதாய உறவிலே, நண்பனோடு சம்பாசிக்கையிலே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கட்டளை, அந்த கட்டளையின்படி எல்லாம் செய்து முடிக்கத்தக்கதாக லேவியராகமம் 20:26 படி என் தேவனாகிய கர்த்தர் அவருக்குரியவனாய் நான் இருக்கும்படிக்கு, அவருக்குரியவனாய் நான் இருக்கும்படிக்கு என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் அவரை விசுவாசிப்பேன், நான் அவரையே பற்றிக்கொள்வேன், நான் அவரோடு சஞ்சரிப்பேன், நான் குற்றமற்ற கபடற்ற மாசற்ற பிள்ளையாய் மாறுவேன், என் அழுக்க நான் கழுவப்படுவேன் என்று நீங்கள் தீர்மானித்தீர்களேயானால் நீங்கள் அவருடையவர். அல்ல சொல்லாமா? ஆமென். சொல்லலாம், பெருமை பீத்தலாம், பெருமை அடிக்கலாம். யாரு என்ன சொல்ல போறாங்க? யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் பாப்பாரு. தப்பை பண்ணிட்டு பெருமை அடிச்சிட்டு இருக்க நீ, அவற்றையெல்லாம் மன்னிப்பு கேட்டா உடனே விட்டுருவார். அவர் மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறார்? தயவுபடுத்த இருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்த இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த ஆண்டு போகிறது, ஒரு ஆண்டு வரப்போகிறது. நான் எவ்வளவாய் அழுக்கற கழுவப்பட்டேன். 53 பிரசங்கங்கள். இது 53வது பிரசங்கம். இந்த 53வது பிரசங்கத்திலே நீங்களும் நானும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாகும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் தான் பிரித்தெடுத்தேன். ஆகவே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவளும் கபடற்றவளும் தேவாதி தேவனாகி என்னுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எனக்கு பயந்து என்னுடைய கட்டைகளை மிகவும் பிரியமாயிருந்து நீங்கள் இந்த சந்ததியிலே பூமியிலே பலத்திருக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் என்று கடந்து வந்த வேத வசனங்கள் எல்லாம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் லேவியராகமம் 20:26 தான். சரியா? அல்லேலூயா. நான் சில நேரத்தில் பரிசுத்தவான்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டு நினைப்பேன். ஒரு ட்ரெயின்ல ஏற போறோம், கூட்டம் திரளா இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறணும், கூட்டம் திரளா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்குரிய இடத்த கர்த்தர் எனக்கு கொடுப்பார். இதுதான் என்னுடைய விசுவாசம். பாஸ்டர் மன்னனா ஆம்பளை எல்லாம் தள்ளிட்டு முந்தி போறாங்க. திருச்செயல் இப்படி போகக்கூடாதம்மா. நமக்குரிய இடத்த கர்த்தர் வச்சிருப்பார். இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். காலேஜில் சீட்டே கிடைக்கான்னு சொல்லுவாங்க. எனக்குரிய இடத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. இந்த ஊர்ல எல்லாம் விற்று போச்சு, விலை ஏறி போச்சு, வீடுகளே கிடையாது, யார் வாங்கணும்? நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்குரிய வீட்டை வைத்திருக்கிறார். என்ன கோணலும் மாறுபாடுமான சந்ததி நேரத்து மாதிரி. அப்ப இங்க பரிசுத்தவானை போல பேசுவோம், அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தாதான் என்னுடைய உண்மையான சுபாவம் வெளிப்படும். ஒரு கிறுக்கனை போல, ரவுடியை போல, ஒரு பொறிக்கை போல முண்டி அடிச்சு ஏறி சண்டை ஓட்டு அவளே சீட்டு பிடிக்கூடாது. தெரியுமா? பரிசுத்த வாழ வேண்டிய இடம் இருக்குமா? ட்ரெயினில் ஏறும்போது, ரேஷன் கடையில் நிற்கும் போது, ஃப்ளைட்டுக்கு போகும்போது, ஹோட்டலில் சாப்பிடும்போது, அங்கதான் பரிசுத்தமா இருக்கிறதா இந்த கேள்வி கேட்க வேணும். ஹோட்டலில் லேசா கறியிருச்சுன்னா திரும்பி போட்டு அவனை என்ன இப்படி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லக்கூடாது. இல்லையா? நம்ம வீட்டில் கருண தோசை கொடுத்தா என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு தோசை அதான் சாப்பிட்டாட்டா போறோம், மத்தியம் வந்து சாப்பிடுவாங்க. இல்ல ஹோட்டலில் போய் அதிகாரம் பண்ணா பரிசுத்தமா? நீங்க என்ன நினைக்கணுமா? இன்னைக்கு இந்த கருளான தோசை சாப்பிடத்தான் கர்த்தர் வச்சிருக்காருன்னு சொல்லி விசுவாசிச்சால் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளையா நீங்கள் இருப்பீர்கள். திடீர்னு பைக் ரிப்பேர் ஆயிரு உருட்டிட்டே போறீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு இப்படித்தான் என்ன நடத்துறாருன்னு சொன்னா தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளை. இன்னைக்கு யாரும் நமக்கு காணிக்கொண்டு நினைச்சு ஒன்னு காணும்னு நினைச்சு இன்னைக்கு கர்த்தர் இப்படித்தான் நடத்துறாரு நினைச்சா தான் நான் தேவனுடைய பிள்ளை. அவர் வந்தார், இவர் வந்தார், யாருமே இல்லை, 10 ரூபாயா போட்டு போயிட்டாங்களோ இப்படி நினைக்கிற தேவனோடு சஞ்சரிக்காத குற்றமான கபடான மாசான பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன்? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்றவர்களை விட்டு, ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை தேவனாகிய கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற உத்தரவாதமான கட்டளை
பழைய கற்பனை. லேவியராகமம் 20:26. என் கூட படிச்சவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, என் அண்ணனெல்லாம் மேல இருக்கான், நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் நான் அவருடையவராய் இருக்கும் பொருட்டு என்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். மற்ற ஜனங்களுக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன? நான் அவருக்கேற்ற பரிசுத்தவான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? போட்டி, பொறாமை, வஞ்சனம், கபடு, சூது எல்லாம் இருந்தால் கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி. அவர்கள் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? இல்லை. போட்டி போடாதிருங்கள், விசுவாசியுங்கள். எனக்கு ஒரு வீடை கர்த்தர் வைத்திருக்கார், எனக்கு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கார், எனக்கு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்ற மாசற்ற தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வேன் என்று தீர்மானிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஆசை, இச்சை, மாம்சத்தின் விருப்பம் பரிசுத்த வாழ்வை இழக்க செய்கிறது. ஆகவே நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு 1000 முறை சொல்லுவேன். லேவியராகமம் 20:26 மனதிலே கொள்ளுங்கள். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் உங்களுக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பொக்கிஷம், என் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருக்க அவர் விரும்புகிறார், நான் அவருக்கேற்ற பரிசுத்தத்தை வளர வேண்டும், நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறேன் என் தேவனாய் கர்த்தராலே. எத்தனை பேருக்கு விசுவாசம்? அவன் போய் சொல்லுவான், நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்? என் தேவனாகிய கர்த்தருக்கும் நான் குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். அவர் சொல்ல வேணும், இந்த சந்ததியிலே உன்னை நான் எனக்கும் நீதிமானாக கண்டேன், உத்தமனாக கண்டேன், நீ என்னோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று அவர் சொல்ல வேணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று வேதம் சொல்கிறது. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானாகிய நோவா கைவிடப்படவில்லை. அதே போல நீங்களும் நானும் கைவிடப்பட போவதே இல்லை. எப்பொழுது? குற்றமற்றவளாய், கபடற்றவளாய், மாசற்ற தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்போது, நீதிமானாய், உத்தமனாய், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருக்கிறவனை தேவனாய் கர்த்தர் ஒருவரும் கைவிட போவதே இல்லை.